கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கேட்கப்பட்ட அரையாண்டு பொதுத் தேர்வு 2024 2 மார்க் கொஷின்ஸ். ஏபின்னு 2 கணம் கொடுத்துருக்காங்க. 2 கணமும் சமமான கணம். அதுலேயும் 2 கணத்துலையும் பிக்யூன்ற ரெண்டே உறுப்புகள் தான் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏக்கும் பிக்குமான கார்ட்டீசியன் பெருக்கலும் ஏக்குமான கார்ட்டீசியன் பெருக்கலும் போடணும். கார்ட்டீசியன் பெருக்கல் என்பது அந்த 2 கணத்துக்கான வரிசை ஜோடிகளின் கணமாக எழுதுவது தான் கார்ட்டீசியன் பெருக்கல். ஏ கிராஸ் பி பார்க்குறோம். ஏவும் அதே தான், பியும் அதே தான். அப்போ பியிலேருந்து பிக்யூக்கு ஜோடியாகவும் கியூலேருந்து பிக்யூக்கு ஜோடியாகவும் ஏபிக்கு ஏ கிராஸ் பி எழுதிடுறோம். அதே மாதிரி ஏ கிராஸ் ஏவும் அதே தான், ஏவும் அதே தான். பி கம்மா கியூலேருந்து பி கம்மா கியூன்ற 2 கணத்துக்கு வரிசை ஜோடிகளின் கணமாக எழுதுகிறோம். 17வது கேள்வி. 13,824ன்றது 2 ஏக்கும் 3 பிக்கும் சமம்னு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதன் அடுக்கில் இருக்கக்கூடிய ஏவும் பியும் என்னன்னு கேட்குறாங்க. இந்த 13,824க்கு டானா வகுத்தல் போட போகிறோம். டானா வகுத்தல் போட்டோம்னா நமக்கு 2 வந்து 9 முறை கிடைக்குது, 3 3 முறை தான் கிடைக்குது. அப்போ அதனால் 2 பெருக்கல் 3 எழுதிடும். 13,824 2 மடங்காகவும் 3 மடங்காகவும் எழுதும்போது 2 3 கிடைக்குது. கேள்வியில் என்ன கொடுத்துருக்குறாங்க? 13,824ன்றது 2 ஏக்கும் 3 பிக்கும் சமம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 அடுக்கில் இருக்கிறதனுடைய மதிப்பு தான் ஏ, 3 அடுக்கில் இருக்கக்கூடிய மதிப்பு தான் பி. அப்போ ஏவோட ஆன்சர் 9, பியோட ஆன்சர் 3. 18வது கேள்வி. 16, 11, 6, 1 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் -54 எத்தனையாவது உறுப்புன்னு கேட்டிருக்காங்க. கூட்டுத்தொடரினுடைய முதல் உறுப்பு ஏன்னு எடுக்கிறோம். அப்போ ஏன்றது 16. பொது வித்தியாசம் டின்றது எப்படி கண்டுபிடிப்போம்? T2 - T1. அதாவது இரண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிப்போம். இரண்டாவது உறுப்பு 11, முதல் உறுப்பு 16. 11லேருந்து 16 கழிக்கிறோம். டின்றது -5ன்னு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம எத்தனையாவது உறுப்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, பொது உறுப்பினுடைய ஃபார்முலா Tn = A + n - 1 × D. -54 தான் எத்தனையாவது உறுப்புன்னு கண்டுபிடிக்கணும். அதனால் எத்தனையாவது உறுப்புன்ற ஃபார்முலாவுக்கு சமம் -54ன்னு வச்சுக்கிறோம். ஏன்றது 16 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், டின்றது -5ன்னு தெரியும். அப்போ 16 × n - 1 × -5. அப்போ 16 + -5 என்னோட பெருக்கும்போது -5n, -5ஓட -1 பெருக்கும்போது +5. அப்போ 16 - 5n + 5 = -54. 16 5 கூட்டுறோம், 21 ஆயிடுச்சு. -5n = -54. +21 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம், -21 ஆயிடுச்சு. அப்போ -5n = -75. மைனஸு கேன்சல் ஆகிடுச்சு. 5n = 75. அப்போ n = 75 பெருக்கலாக இருக்கிற 5 அந்த பக்கம் வகுத்தலாக போயிடுது, /5. அப்போ n = 15. அப்போ -54ன்றது எத்தனையாவது உறுப்பு? 15வது உறுப்பு. 19வது கேள்வி. ஒரு விகிதம் ஒரு கோவை கொடுத்துருக்காங்க. அதனுடைய எளிய வடிவத்தில் சுருக்க சொல்லியிருக்காங்க. அதாவது x² - 1/x² + x. எளிய வடிவில் சுருக்குகள்னாலே தொகுதியும் பகுதியும் காரணிப்படுத்துகிறோம். பொதுவாக இருக்கிற உறுப்புகளை காரணிகளை அடித்து விட்டுட்டு மீதி உள்ளதை எழுதுகிறோம். இப்போ தொகுதியை பார்க்குறோம், x² - 1 இருக்குது. அப்போ 1ன்றதை 1² மாற்றிக்கிறோம். தொகுதியில் வேறு எந்த மாற்றமும் இல்லை. இப்போ 2 உறுப்புமே ஸ்கொயராக இருக்குது, நடுவில் மைனஸ் இருக்கனால இங்கே a² - b² என்ற முற்றுரிமையை பயன்படுத்துகிறோம். a² - b² a + b × a - b. அப்போ தொகுதி மட்டும் x + 1 × x - 1 ஆகுது. பகுதியில் x² + xல் ரெண்டுலேயுமே x பொதுவாக இருக்கனால ஒரு எக்ஸை வெளியே எடுத்துக்கிறோம். அப்போ பகுதியில் x + 1 பிரிஞ்சிடும். தொகுதியும் காரணிப்படுத்தாச்சு, பகுதியும் காரணிப்படுத்தாச்சு. பகுதியிலையும் x + 1ன்ற காரணி பொதுவாக இருக்குது, அதனால் அதை மட்டும் அடித்து விட்டுறோம். மீதம் உள்ள x - 1/xன்றது தான் கொடுக்கப்பட்ட விகிதமுறு கோவையினுடைய எளிய வடிவம். 20வது கேள்வி. x² + 8x + 12 என்ற இருபடி கோவையினுடைய பூஜ்ஜியங்களை கண்டுபிடிக்கணும். பூஜ்ஜியங்களை கண்டுபிடிக்கணும்னாலே அந்த இருபடி கோவையை பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்துகிறோம். இதை காரணிப்படுத்துகிறோம். பெருக்கல் பலன் 12 கூடுதல் 8, 6 2 12. அப்போ x + 6ன்றது ஒரு காரணி, x + 2ன்றது ஒரு காரணி. அப்போ 2 காரணிகளையும் பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்துகிறோம். x + 6 = 0, +6 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது -6 ஆகிடுது. x + 2 = 0, +2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது -2 ஆகிடுது. அப்போ கொடுக்கப்பட்ட x² + 8x + 12 என்ற இருபடித்தான கோவையினுடைய பூஜ்ஜியங்கள் -6 மற்றும் -2. அடுத்ததாக 21வது கேள்வி. ஒரு மனிதன் 18 கிலோமீட்டர் கிழக்க நடக்கிறான். கிழக்க நடந்த இடத்துலேருந்து 24 கிலோமீட்டர் வடக்க நடக்கிறான். அப்போ தொடக்க நிலையிலேருந்து அவர் எவ்வளோ தொலைவில் இருப்பான்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த கேள்விக்கு முதல்ல நம்ம படம் போட்டுக்கணும். ஓன்றதை தொடக்க நிலைன்னு எடுத்துக்கிறோம். அந்த ஓன்ற நிலையிலேருந்து ஏ தொலைவுக்கு கிழக்க நடக்கிறான் 18 மீட்ரு. ஏன்ற இடத்துலேருந்து வடக்கு நோக்கி பீன்ற புள்ளி வரைக்கும் 24 மீட்ரு வடக்க நடக்கிறான். அப்போ நம்ம தொடக்க நிலையிலேருந்து இப்போ அடைஞ்சிருக்கக்கூடிய நிலைக்கான தொலைவு OB. இந்த OBயை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்.
படம் போட்டோன்னா தெரிஞ்சிருக்கும் இந்த கணக்கில் நம்ம என்ன தேற்றம் பயன்படுத்த போகிறோம்னு. பித்தாகரஸ் தேற்றம் தான் பயன்படுத்த போகிறோம். ஏன்னா இந்த படமே செங்கோண முக்கோணமாக இருக்குது. பித்தாகரஸ் தேற்றம் கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். அதனால் கர்ணம் பகுதியான ஓபி ஸ்கொயரை OA ஸ்கொயர் ப்ளஸ் AB ஸ்கொயர்னுடைய கூடுதலுக்கு சமம்னு எடுத்துக்கிறோம். OB ஸ்கொயர் தெரியாது. OA ஸ்கொயர் 18 மீட்டர், அதனால் 18 ஸ்கொயர் ப்ளஸ் ஏபியினுடைய தொலைவு 24 மீட்டர், அதனால் 24 மீட்டர் ஸ்கொயர். 18 18 324, 24 24 576, அதனால் ஓபி ஸ்கொயர்ன்றது 900 கிடைக்குது. ஓபி ஸ்கொயர் 900னா ஓபியினுடைய மதிப்பு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 900, அதாவது 30 மீட்டர். அந்த மனிதன் தொடக்க நிலையிலிருந்து தற்போது இருக்கக்கூடிய நிலைக்கான தொலைவு 30 மீட்டர். 22வது கேள்வி. -2, 3, 8, 5 என்ற புள்ளிகள் வெளிச்செல்லும் கோடானது y = ax + 2 என்ற நேர்கோட்டிற்கு செங்குத்தானதுன்னு கொடுத்துட்டு அதில் விடுபட்டிருக்கக்கூடிய ஏவினுடைய மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த கணக்கில் கேள்வியிலே கொடுத்துருக்கிற 2 கோடும் ஒன்றுக்கொன்று செங்குத்தானதுன்னு. 2 கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானதுன்னா அவற்றினுடைய சாய்வுகளின் பெருக்கல் பலன் -1. அப்போ முதல் கோடு 2 புள்ளி வழியாக கடந்து செல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. -2, 3, 8, 5ன்னு 2 புள்ளிகள் கொடுத்துருந்தா அதற்கான சாய்வுக்கான ஃபார்முலா m = y2 - y1 / x2 - x1. அப்போ 5 - 3 / 8 + 2, தொகுதியில் 2 வருது, பகுதியில் 10 வருது. அதாவது m1 முதல் கோட்டினுடைய சாய்வுன்றனால m1ன்னு எழுதுகிறோம், 1/5. முதல் கோட்டை கண்டுபிடிச்ச மாதிரியே ரெண்டாவது கோட்டுக்கும் சாய்வு கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது கோடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா y = ax + 2ன்னு கொடுத்துருக்காங்க. இது நேர்கோட்டினுடைய சாய்வும் y வெட்டு துண்டும் கொடுத்தா இருக்கக்கூடிய அந்த வடிவமாக இருக்குது, நேர்கோட்டின் வடிவமாக இருக்குது. அதாவது y = mx + c வடிவத்தில் இருக்குது. அப்போ எக்ஸினுடைய கெழுவை தான் நம்ம சாய்வுன்னு எடுக்கிறோம். இரண்டாவது கோட்டின் சாய்வுன்றனால m2 = aன்னு எடுக்கிறோம். நம்ம முதல்லே சொன்ன மாதிரி 2 கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்துன்னா அவற்றினுடைய சாய்வுகளின் பெருக்கல் பலன் -1. அப்போ m1 × m2 = -1. m1 நமக்கு 1/5 கிடைச்சிது. m2ன்றது a = -1. தொகுதியும் பெருக்கிறோம் a, பகுதியும் பெருக்கிறோம் -5 = -1. வகுத்தில் இருக்கிற +5 அந்த பக்கம் பெருக்கிறோம் -5 ஆகிடுது. அப்போ a = -5. 23வது கேள்வி. பூனை XY தளத்தில் இருக்குது. பூனை முதல்ல இருக்கக்கூடிய இடம் வந்து -6, -4. பூனைக்கான பால் போட்டி இருக்கிற இடம் 5, 11. பூனை இருக்கிற இடத்துலேருந்து பால் போட்டியை நோக்கி எடுக்கணும்னா குறைந்தபட்ச நேர்கோட்டு தொலைவிற்கான அந்த நேர்கோட்டு பாதைக்கான சமன்பாடு தான் கேட்குறாங்க. XY தளத்தில் முதல்ல இந்த புள்ளிகளை குறிச்சிக்கிறோம். பூனை இருக்கிற இடம் -6, -4, அதனால் 3வது கால் பகுதியில் இருக்குது. பால் போட்டி இருக்கிற இடம் 5, 11, அதாவது முதல் கால் பகுதியில் இருக்குது. நேரடியாக இணைச்சிடுறோம் அந்த கோடு. இந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 2 புள்ளிகள் கொடுத்துருந்தாங்கன்னா நேர்கோட்டினுடைய சமன்பாடு கண்டுபிடிக்கான சூத்திரத்தில் போடுறோம். y - y1 / y2 - y1 = x - x1 / x2 - x1. -6, -4ன்றதை x1 y1 எடுத்துருக்கிறோம். 5, 11ன்றதை x2 y2 எடுத்துக்கிறோம். பிரதியிடுறோம். y - y1ன்றது -6 இருக்குது, y1ன்றது -4 இருக்குது. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால y + 4 / y2ன்றது 11. அப்போ 11 + 4 = அந்த பக்கம் வலது பக்கத்தில் பார்த்தோம்னா x -x1ன்றது -6 இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. x + 6/5 + 6. தொகுதி y + 4 அப்படியே வச்சுக்கிறோம். பகுதியை கூட்டுறோம். 11 4 கூட்டி 15ன்னு போட்டுக்கிறோம். வலது பக்கத்தில் x + 6 தொகுதியில் அப்படியே இருக்குது. பகுதியில் 5 6 கூட்டி 11ன்னு போட்டுக்கிறோம். இப்போ வலது பக்கத்தில் பகுதியில் இருக்க 11 எடுத்து இடது பக்கத்தினுடைய தொகுதிக்கும், இடது பக்கத்தில் பகுதியில் இருக்கக்கூடிய 15 எடுத்து வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதிக்கும் குறுக்க பெருக்கிறோம். 11 × y 11y, 11 × 4 44. அதே மாதிரி 15 எடுத்து பெருக்கிறோம். 15 × x 15x, 15 × 6 90. இப்போ எக்ஸு நேர்மறையான குறியீடு ப்ளஸில் இருக்கிறனால இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய 11yயும் 44யும் வலது பக்கத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம். 15x - 11y + 90 - 44 = 0. 15x - 11y + 90லேருந்து -44 கழிச்சோம்னா +46 = 0. அடுத்தது 26வது கேள்வி. முதல் 21 இயலெண்களின் திட்ட விலக்கத்தை காண்க. முதல் n இயலெண்களின் திட்ட விலக்கத்தை காண்பதற்கான ஃபார்முலா √n² - 1/12. இதில் 21 இயலெண்ன்றனால 21² - 1/12. 21², 21 21ஆல் பெருக்குனா 441. 441 - 1/12. 441ல் 1 கழிச்சிட்டோம்னா 440/12. 440 12ஆல் வகுத்தோம்னா 36.6. 36.6க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா 6.1. அப்போ முதல் 21 இயலெண்களின் திட்ட விலக்கம் 6.1. 27வது கேள்வி. P(a)வின் மதிப்பு 0.37ன்னு கொடுத்துருக்காங்க. P(b)ன் மதிப்பு 0.42ன்னு கொடுத்துருக்காங்க. P(a வெட்டு b)ன்றது 0.09 கொடுத்துருக்காங்க. P(a சேர்ப்பு b) கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் 27வது கேள்வி.
நமக்கே தெரியும் P ஆஃப் A சேர்ப்பு B ஈக்குவல் டு P ஆஃப் A ப்ளஸ் P ஆஃப் B மைனஸ் P ஆஃப் A விட்டு B. P ஆஃப் Aவின் மதிப்பு P ஆஃப் Bயின் மதிப்பு P ஆஃப் A விட்டு Bயின் மதிப்பு மூணுமே அவங்களே கொடுத்துருக்குறாங்க. அது அப்படியே பிரதியிடுறோம். 0.37 கூட்டல் 0.42 மைனஸ் 0.09. 0.37ஐயும் 0.42ஐயும் முதல்ல கூட்டுறோம். 0.79 கிடைக்குது. 0.79லேருந்து 0.09 கழிக்கிறோம். P ஆஃப் A சேர்ப்பு B ஈக்குவல் டு 0.7. 2 மதிப்பெண் வினாக்களில் இதுதான் கட்டாய வினாவாக கேட்டிருக்காங்க. 2 கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் கொடுத்துட்டாங்க 2:3ன்னு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இரண்டாவது கூம்பினுடைய உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்குன்னு கொடுத்துட்டு இந்த 2 கூம்புகளுடைய ஆரங்களின் விகிதம் கேட்குறாங்க. அளவை வால்யூம்னு சொல்கிறோம். 2 கன அளவுகளின் விகிதம்ன்றனால V1:V2 அதாவது 2:3ன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலா 1/3 πr²h. அது V1ன்றனால R1H1 கீழே போட்டுக்கிறோம். V2ன்றனால R2H2ன்னு போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு 2:3. இதிலேயும் என்ன கொடுத்துருக்குறாங்க, இரண்டாவது கூம்பினுடைய உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு. இரண்டாவது கூம்பின் உயரம் H2, முதல் கூம்பின் உயரம் H1. அப்போ இரண்டாவது கூம்பின் உயரம் H2 ஈக்குவல் டு முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு. அதாவது H2ன்றது 2H1க்கு சமம்னு அவங்களே கொடுத்துருக்குறாங்க. ரெண்டா பக்கமும் 1/3 பையை கேன்சல் பண்ணிக்கிறோம். மீதம் உள்ளது R1² H1, அந்த பக்கம் R2² 2H1ன்னு மாற்றிக்கிறோம். H2ன்றதை ஈக்குவல் டு 2:3. இப்போ விகிதத்தினுடைய முதல் பகுதியை தொகுதியாகவும் இரண்டாவது பகுதியை பகுதியாகவும் எழுதிக்கிறோம். மேலே H1 கீழே H1 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ R1² 2R2² ஈக்குவல் டு 2/3. பகுதியில் இருக்கக்கூடிய 2 அந்தாண்டு எடுத்து பெருக்கிறோம். அப்போ R1² R2² ஈக்குவல் டு 2 4/3ன்னு ஆயிடுது. நமக்கு R1:R2 தான் வேணும். அதனால் R1² R2² மொத்தமாக ரெண்டா பக்கமும் வர்க்க மூலம் எடுக்கிறோம். R1/R2 ஈக்குவல் டு √4/3. 4னுடைய வர்க்கமூலம் 2, 3னுடைய வர்க்கமூலம் √3. கொடுக்கப்பட்ட 2 கூம்புகளினுடைய ஆரங்களின் விகிதம் R1:R2 ஈக்குவல் டு 2:√3.